மத்திய அரசு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 வந்து ரிப்பீல் பண்ணிவிட்டு நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 2025 ஃபோர்ஸுக்கு கொண்டு வரதுக்காக நியூ ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஃபோர்ஸுக்கெல்லாம் கொண்டு வரல, பப்ளிக்கோட கருத்தை கேட்கறதுக்காக வந்து வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, போலியாக மோசடியாக வந்து பத்திரத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரத்து செய்கிறது எப்படி, அதை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 2025 செக்ஷன் 64 சொல்லப்பட்டிருக்கிறது தான், மோசடியாக போலியான ஒரு பத்திரம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்தந்த மாநில அரசுக்கே வந்து இது மாதிரியான மோசடியாக போலியாக வந்து தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரத்தை வந்து அதிகாரம், அதாவது வந்து அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை அந்தந்த மாநில அரசுக்கே வந்து கொடுத்துட்றாங்க. அந்தந்த மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பதிவுத்துறை தலைவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது போலியானது மோசடியான ஒரு பத்திரம்னு தெரிய வருது அப்படின்னா அவங்க அந்த பத்திரத்தை வந்து ரத்து செய்யலாம். இப்போ பதிவுத்துறை தலைவர் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பதிவுத்துறை தலைவர் பதவிக்கு வந்து கீழ் இல்லாத ஒரு நபரால் வந்து அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் வந்து அந்த பத்திரம் வந்து போலியானது மோசடியானது அப்படின்னு சொல்லி ரத்து செய்ய சொல்லி அனுமதி வந்து வழங்கியிருக்கு இந்த ஆக்டு. இது சம்பந்தமாக அந்தந்த மாநில அரசே வந்து முடிவு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கூறியிருக்காங்க.